அம்மாவின் கதைகள். அக்பர் பீர்பால் கதை நிறைய படிச்சிருப்போம். அதில் அக்பரும் பீர்பால் முத எப்படி சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்ற நிகழ்வை பார்க்கலாம். அக்பர் பீர்பால் சந்திப்பு. அக்பர் மன்னர் ஆக்ரான்ற நாட்டை ஆட்சி செய்துட்டு வந்தார். ஒரு முறை அவர் காவலர்களோட காட்டுக்கு வேட்டையாட கிளம்பியிருப்பார். வேட்டையாடி முடிச்சுட்டு அரண்மனைக்கு கிளம்பலான்னு நினைக்கிறப்ப மாலை நேரம் ரொம்ப இருட்டிருச்சு. அக்பருக்கும் அரண்மனை காவலர்களுக்கும் வழி எப்படின்றது தெரியல. அதை நினச்சி அவங்க வந்துட்டே இருக்கிறப்ப அவங்க ஒரு சாலையில் நிற்கிறப்ப 3 வழி சாலையாக பிரியுது. அதில் எந்த வழி சாலை அரண்மனைக்கு போகுன்றது தெரியலை. அந்த நேரத்தில் அங்கே ஒரு சிறுவன் வர்றான். சிறுவன்கிட்ட அக்பர், சிறுவனே, இந்த 3 பாதையில் எந்த பாதை எங்களை ஆக்ரா கொண்டு போய் விடும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவன் சிரிச்சுக்கிட்டே, இந்த பாதை கொண்டு போய் இவங்களை விடாது, மனிதர்களை நாம் தான் எந்த பாதைன்னு கண்டுபிடிச்சு நம்ம தான் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. அக்பருக்கு இந்த சிறுவனோட பேச்சு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே, சிறுவனே, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்குறாரு. என்னோட பேர் மகேஷ் தாஸ் பட்டுன்னு சொல்கிறாரு. நீ ரொம்ப அறிவாளியாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த மோதிரத்தை கழட்டி அந்த சிறுவன்கிட்ட கொடுத்து, என்னைக்காவது ஒரு நாள் என்னை அரண்மனையில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிடுறாங்க. அரண்மனை காவலர்களும் அரசரும் அந்த பையன் காமிச்ச பாதையில் அரண்மனைக்கு சேர்ந்துடுறாங்க. ஆனால் அரசருக்கு என்னமோ அந்த சிறுவனை பார்க்கணும் போலயே மனசில் தோணிகிட்டே இருந்தது. சிறுவனும் டெய்லி அந்த மோதிரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் சிறுவன், சரி நம்ம அரண்மனைக்கு போய் ராஜாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு கிளம்புறான். அரண்மனைக்கு போகிறப்ப காவலாளி அவனை நிப்பாட்டாரு. தம்பி, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த சிறுவன், இதுதான் எனக்கு ராஜா கொடுத்த பரிசு, மோதிரம், என்னை பார்க்க ஒரு நாள் வரணும்னு சொன்னார், அதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. காவலாளிக்கு இன்னொரு ஐடியா தோணுச்சு. சரி, ராஜா எப்படி இவருக்கு நிறைய பரிசு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிறுவன்கிட்ட, நான் உன்னை உள்ளே அனுப்புகிறேன், ஆனால் எவ்வளோ பரிசு கொடுக்குறாங்களோ அதில் பாதி பரிசு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிறுவனும், சரி, கண்டிப்பாக எந்த பரிசு கொடுத்தாலும் உங்களுக்கு பாதி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் உள்ளே போனோன்னே ராஜா வணங்கி நிற்கிறான். அப்போ ராஜா கேட்குற, யாருப்பா நீ அப்படின்னு சொல்லி இந்த சிறுவனை கேட்குறாரு. ராஜாட்ட போய் இந்த சிறுவன் தான் கொண்டு வந்த மோதிரத்தை காமிக்கிறாரு. ராஜா, ஒரு முறை நீங்கள் காட்டில் வழி தருவிட்டீங்க, நான் தான் உங்களுக்கு வழி காமிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி சொல்கிறாங்க. ராஜாவுக்கு உடனே ஞாபகம் வந்துருச்சு. அந்த சிறுவனை பார்த்த சந்தோஷத்தில், உனக்கு என்ன பரிசு வேணும் கேளு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சிறுவன், ராஜா, எனக்கு பரிசு ஒன்றும் வேணாம், எனக்கு 50 சவுக்கடி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாவுக்கே குழப்பமாயிருது. என்ன 50 சவுக்கடியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ராஜா அப்படிங்கிறாரு. சரி சொல்லி காவலாளை கூப்பிட்டு இந்த சிறுவனுக்கு 50 சவுக்கடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 20 சவுக்கடி கொடுத்தோன்னே இந்த சிறுவன் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ ராஜா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு சிறுவன், நான் அரண்மனைக்கு வர்றதுக்கு முன்னாடி காவலாளியை சந்தித்தேன், அவர் எந்த பரிசு கொடுத்தாலும் அதில் பாதி பரிசு அவருக்கு வேணும்னு சொன்னார், அதனால் மீதமில் 28 சவுக்கடியை அவருக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. உள்ளே வந்த காவலாளியை பார்த்து அவனுக்கு என்ன நிலைமைன்னு புரிஞ்சிருச்சு. உடனே ராஜா கிட்ட, ராஜா என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இனிமேல் காவலாளி இங்கே இருக்கக்கூடாது, அவனை கொண்டு போய் சிறையில் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறையில் அடிச்சிடுறாங்க. ராஜா சிறுவனோட அறிவை பார்த்து ரொம்ப வியப்படைகிறாரு. அவனை பாராட்டி அவரோட அரண்மனையில் திவானா அவரை நியமிக்கிறாரு. இனிமேல் உன்னோட பேர் பீர்பால் என்று பேர் வைக்கிறாரு. அன்னைக்கு இருந்து இந்த சிறுவனை எல்லாரும் பீர்பால்னு அழைச்சாங்க.